தமிழ் பேசும் அனைத்து நலவுங்களுக்கும் வணக்கம். 30,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு 4K ஸ்மார்ட் டிவி பிளஸ் உங்களுக்கு ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் உண்மையாவே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு டிவி தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ OnePlus உடைய ஒரு 4K டிவியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் கொடுக்க போறேன். அண்ட் இந்த டிவியை பத்தின முழுமையான விளக்கங்களும் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருந்ததுன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி கொடுத்துருக்காங்க, அதுக்கான லெக்ஸ் இருக்கு, ரிமோட் கொடுத்துருந்தாங்க, புக்லெட்ஸ் இருந்தது, கேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் அந்த ரிமோட்கான 2 பேட்டரியும் வந்து அதிலே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குயிக்காக உள்ள இருந்தது என்னன்றது இதுதாங்க விஷயம். அண்ட் டிவி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்ல தான் இருக்கு, இன்க்ளூடிங் லெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ ஃபிட் பண்ணும்போது லைட்டாக ஓபல் ஆச்சு, பட் நாங்கள் பக்காவாக வந்து நிற்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சின்னதாக இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பெசில்லெஸ்ஸான ஒரு டிவியை நீங்கள் 30,000 பட்ஜெட்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய டிவிஸ் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் இருக்குது, ஒரு RJ45 இருக்குது, AV RF ஆப்டிக்கல் அப்படின்றது போல தேவைப்படக்கூடிய எல்லா விதமான போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டோடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மின்னறதை விட இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் பர்சனலி வந்து என் வீட்டில் வந்து OnePlus யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருக்கு தனித்தனியான கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒன்று இருக்குது, பட் ஃபார் ஃபீல்டு மைக்கெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் மைக் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ரிமோட்டில் தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோம் பட்டன் இருக்குது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போல் ஆக்சிஜன் ப்ளே அந்த யூஐக்கு போகக்கூடிய பட்டனும் வந்து இருக்குது, செட்டிங்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவே இருக்குது, கொஞ்சம் வளர்க்குற மாதிரி தான் இருக்கும், எல்லா ரிமோட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் அந்த விஷயங்கள் தான். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு 2 ஜிபிக்கான ரேம் கொடுத்துருக்காங்க, 8 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ சின்னதாக நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் வந்து மினிமமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 GB ரேமில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மலான யூசேஜில் எந்த ஒரு லேக் எதுவுமே வந்து கிடையாது, ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸ்மூத்னஸ் அப்படின்னு பேசும்போது இதோட பற்றின OS என்ன இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதில் Android 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் ப்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் UI அது வந்து ரன் ஆகுது, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UIயில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டிவி பார்க்குறது அந்த மாதிரி ஆப்ஸில் இருந்து நிறைய விதமான OTT பிளாட்ஃபார்ம்லாம் லிங்க் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலாகவும் நல்லா இருக்கு, பிளஸ் ரெஸ்பான்சிவாக இருக்கு. அதுதான் ரொம்பவே குறிப்பான விஷயம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் 64 பிட்கான ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிவியில் கேம் விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க, 2 GB ரேம் அந்த அளவுக்கு வந்து விளையாட முடியாது. பட் ஸ்டில் சின்ன கேமை நீங்கள் வந்து ரிமோட் யூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4K பேனல் தான், HDR10+க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்க்கான டிவி தான் இது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. நீங்கள் நேராக உட்காந்து பார்க்கும்போது கலர்ஸ்லேருந்து கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து தெரியுது. வியூவிங் ஆங்கிள் கொஞ்சமாக பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியுது. ரொம்ப ஆங்கிள் எல்லாம் வந்து போகாதீங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஓரளவுக்கு ஆங்கிள் வந்து நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். விசிபிலிட்டி நல்லா இருக்கு, பிரைட்னஸும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பிக்சர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து அந்த பிக்சர் மோட நீங்கள் மாற்றும் பொழுது இன்னுமே நல்லா கலர் என்ஹான்ஸ் ஆகும். இல்லை நீங்கள் எந்த இடங்களில் பார்க்குறீங்களோ மூவி மோடு மற்ற விஷயங்கள்லாம் மாற்றும் பொழுது அதற்கேற்ப அந்த மோடை வந்து நீங்கள் செட் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கும். இதில் MEMC-க்கான சப்போர்ட்டும் இருக்கிறதால நீங்கள் ஏதாச்சும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதா இருந்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பிக்சரை பற்றி. அடுத்தது ஆடியோ பற்றி பேசலாம். ஸோ ஆடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 24 வாட்கான டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா நல்ல லவுடாக இருக்கு. ஸோ நம்ம ஒரு டிவியில் எந்த அளவுக்கான ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்காக இதில் டியூவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0 இருக்கு. அண்ட் காஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் காஸ்ட் சப்போர்ட் பில்டினா வருது, DLNA இருக்கு, மீரா காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காஸ்டிங் பண்ணுறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் இதில் இருக்கு. ரீசெண்டாக நம்ம Y1S பற்றின அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் டிவியில் நிறைய விதமான ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதில் என்னென்னலாம் சொல்லணும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் இதுலையும். ஒருவேளை நீங்கள் OnePlus எக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா, சப்போஸ் உங்ககிட்ட OnePlus உடைய வாட்ச் இருக்குது, இல்லை OnePlus உடைய பட்ஸ் இருக்குது, இல்லை OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த டிவியை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ்லி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. வாட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அதன் மூலியமாகவும் நேவிகேஷன் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது
அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் செய்துக்க முடியும். அண்ட் உங்ககிட்ட பட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எடுக்கிறது மூலிமா ப்ளே அண்ட் பாஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பாடல்கள் கேட்குறதோ படம் பார்க்குறதோ மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். குயிக்காக வந்து கனெக்ட் ஆகுது. பட் உங்ககிட்ட ஃபோனே இல்லாட்டி கூட இவங்களுடைய OnePlus Connect அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப் மூலிமா நீங்கள் இந்த டிவியை சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். OnePlus டிவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அதிகமாக இன்னைக்கு கூட யூஸ் பண்ணது அந்த ஃபீச்சர் தான் என் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில். ஸோ பர்சனலாக நானும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு டைமுமே ரிமோட்டை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலுமே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். டக்குன்னு டிவி ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, சேனல் மாற்றுறதுக்கு, நேவிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30,000 பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல 4K டிவியை பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் வெறும் ஹார்ட்வேரை மட்டும் பார்க்குறத விட எக்ஸ்ட்ராவாக அந்த டிவியில் சாஃப்ட்வேரில் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோடைய நேவிகேஷன் ஸ்மூத்னஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் லிங்க் ஆகிருக்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் எனக்கு பர்சனலி வந்து தெரியுது. அண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எதுன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வாங்கலாமா வேணாமா டிசிஷன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் யாராச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக ஒரு சில நாட்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து தராங்க ஒரு சில கார்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆஃபரோட வாங்கும்போது 27,500 ரூபாய்க்கு ஒரு 4K டிவி 43 இன்ச்சில் OnePlusல இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல டீல் மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. பட் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ டெக்னாலஜி.